இன்னொரு டைகர் வந்து உள்ள போகாது, உள்ள விடாது. ஒரு நாள் முழுக்க அடர்ந்த காட்டுக்கு நடுவுல வன விலங்குகள் கூட காலையில 7 மணிக்கு உள்ள நுழைஞ்சோம்னா ஈவினிங் இருட்டுறதுக்குள்ள கீழே வந்தா போதும். இது போல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும்னா வேற எங்கேயும் போக தேவையில்ல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஆனமலை புலிகள் காப்பகத்தோட டாப் ஸ்லிப் அண்ட் பரம்பிக்குளம் ஒரு நாள் முழுக்க வன விலங்குகளை பார்த்துட்டு சஃபாரிங்க போயிட்டு நல்லா ரிலாக்ஸ்டா ஒரு நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு வைல்ட் லைஃபை ஸ்பாட் பண்ணிட்டு சந்தோஷமா திருப்தியா கீழே இறங்குறதுக்கான பெஸ்ட் சாய்ஸ் இது. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். நான் இந்த ட்ரிப்பை பொள்ளாச்சியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டில் எங்கேருந்து நீங்கள் டாப் ஸ்லிப் வரணும்னாலும் பொள்ளாச்சிக்கு வந்துடணும். பொள்ளாச்சிக்கு ரயில் வசதியும் பேருந்து வசதிகளுமே நல்லாவே இருக்கு. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்லேருந்து டாப் ஸ்லிப் அண்ட் பரம்பிக்குளம்க்கு உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸே இயக்குறாங்க. பஸ்ஸோடைய ஷெடியூல் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்பில் செக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். டாப் ஸ்லிப்க்கு வரணும்னா நீங்க முதல்ல சேத்துமடை செக் போஸ்ட் கிட்ட வரணும். பொள்ளாச்சில இருந்து சேத்துமடை செக் போஸ்ட் ஒரு 23 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க. சேத்துமடையில இருந்து டாப் ஸ்லிப் சஃபாரி சென்டரை நீங்க போய் ரீச் பண்றதுக்கு 10 கிலோமீட்டர் கிட்ட வரோங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த வழியா 2 வீலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சேத்துமடை செக் போஸ்ட்ல என்ட்ரி ஆகிறதுக்கு ஒருத்தருக்கு 30 ரூபாய் பிளஸ் வண்டிக்கு 50 ரூபாய் கட்டணமா வசூல் பண்ணாங்க. டிரைவருக்கு எந்தவித கட்டணமும் செலுத்த வேணாம். டாப் ஸ்லிப் ஆனமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட இடத்துல தான் வரும். இந்த சேத்துமடை செக் போஸ்ட் காலையில 7 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தான் ஓபன்ல இருக்கும். இந்த செக் போஸ்ட்டை தாண்டி அடுத்த வர 10 கிலோமீட்டருமே ஒரு அடர்ந்த காட்டு வழிய பாதையில தான் பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கும். இந்த குரங்கு பாத்துருக்கீங்க, அவரே டிஸ்டர்ப் பண்றீங்க. ஆமா ஆமா, வேலை பாரு. சரி சரி, அவரு என்ன இருந்ததாங்க? என்ன மங்கி? சங்கி மங்கி கிடையாது, அது கிடையாது. அது வந்து கிரே லங்கூர். அங்க பாரு ஃபாரஸ்ட் பாரு, எவ்வளவு தூரம் வெளியில லெஃப்ட்ல சைட்ல பார்த்தா ஃபாரஸ்ட். வழி ஃபுல்லாமே அடர்ந்த மூங்கில் காடுங்க தாங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா யானைகளோட நடமாட்டம் அதிகமாவே காணப்படுற ஒரு அடர்ந்த வனப்பகுதி தான் இந்த வழிப்பாதை. நீங்க 1 டே ட்ரிப் பிளான் பண்ணி விசிட் பண்றீங்கன்னா வெளிச்சத்திலேயே மேலே ஏறி வெளிச்சத்திலேயே கீழே இறங்கிடணுங்க. வழியில எங்கேயும் வண்டியை நிறுத்தக்கூடாது, இதுதான் கண்டிஷன். உலாந்தி வனச்சரகம் இனிதே வரவேற்கிறது. நாம ஏற்கனவே டாப் ஸ்லிப் அண்ட் பரம்பிக்குளம் சஃபாரி போற எண்ணத்தோட வந்திருப்போம். பட் துரதிருஷ்டவசமா ஓவர் கிரௌடடா இருந்ததுனால நமக்கு சஃபாரி ஆப்ஷன் அங்க கிடைக்கல. சரி, அட்லீஸ்ட் பரம்பிக்குளம்லயாவது சஃபாரியை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பரம்பிக்குளம் போனா அதிகப்படியான மழையோட காரணமா ரோடு எல்லாமே டேமேஜா இருந்த காரணத்தினால பரம்பிக்குளம்ல என்ட்ரியுமே அலோவ் பண்ணல. பெரும் ஏமாற்றத்தோட கீழே இறங்கிட்டோம். அது எல்லாத்துக்குமே வட்டியும் முதலமா சேர்ந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இந்த டாப் ஸ்லிப் அண்ட் பரம்பிக்குளம் ஜர்னி எங்களுக்கு அமைஞ்சுது. டாப் ஸ்லிப் சஃபாரி சென்டரை வந்து ரீச் பண்ணிட்டோம். நான் போனது கூட்ட நெரிசல் இல்லாத ஒரு செவ்வாய்க்கிழமை. ஆகையால சஃபாரி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் போய் செக் பண்ணா சஃபாரி வேன் எல்லாமே எஃப்சிக்காக போனதுனால சஃபாரி ஜீப் மட்டும் தான் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மேல முடி இருக்கு பாரு, மேல காந்தாரால வருமே. வண்டி ஏறதுக்கு முன்னாடி வித்தியாசமான ஒரு விலங்கோட சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னு ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட கேட்கும் போதுதான் நீலகிரி லங்கூர் இப்படிதான் சத்தம் போடும், இங்கதான் இருக்கு பாருங்க மரத்துலன்னு காமிச்சாரு. அததான் இப்ப பாக்குறீங்க. அந்த சஃபாரி சென்டர் பின்னாடியே இந்த குரங்குங்க அந்த மரத்துங்கள்ல இருந்தது. அது ஒலி எழுப்புற சத்தம் நமக்கு ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்பதான் கொடுத்துச்சு. இதோ பாரு, இங்க தெரிஞ்சு பாரு, பைனாகுலர்ல பாரு. சஃபாரி கிளம்பி போகும்போது எங்களுக்கு தெரியாது இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது.
இப்போதைக்கு யானைகள் முகாம் கிடையாது, சஃபாரி மட்டும் தான் அலௌடுன்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட தான் நாங்கள் சஃபாரிக்கு கிளம்பணும். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் டாப் ஸ்லிப் சஃபாரியை அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். வேன் சஃபாரிக்கு 236 ரூபாயும் ஜீப் சஃபாரிக்கு 2350 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. பட் நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். என்னுடைய பையனுக்கு டிக்கெட் கிடையாது. சில நண்பர்கள் கூட்டம் வந்தாங்க. அந்த ஜீப் அமௌண்ட்டை ஷேர் பண்ணிட்டு ஒருத்தருக்கு 400 ரூபாங்கிற வீதத்துல தான் அந்த ஜீப் சஃபாரி அமௌண்ட் எங்களுக்கு வந்தது. அது ஒரு நல்ல நாமினலான பிரைஸ் தான் ஒரு 1.5 மணி நேரம் சஃபாரிக்காக. இருக்கு எங்கடா லங்கூரு குட்டியோட இருக்கு பாரு, அங்க பாரு குட்டி இருக்கு பாத்தியா? தமிழ் தான். நம்ம சஃபாரி ஓப்பன் ஜீப் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுப்பாதையில் போக ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே குறிப்பாக ஒரு பெரிய ரூட் இருக்கு, அது வழியாக உள்ளே வராங்க. அப்போ தான் அம்புலி இல்லத்துக்கு போகக்கூடிய பாதை நமக்கு பிரிஞ்சு போச்சு. அம்புலி இல்லம் நமக்கு மேலே உயரமான ஒரு இடத்துல இருந்தது இந்த சஃபாரி பாதையிலேருந்து. அதை பார்த்துட்டே நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம். அப்போ ஒரு இடத்துல நமக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு யானையை பார்த்தோம். வண்டிக்காரர் நாங்க பேக் சைட்ல இருந்து நிறுத்த சொல்லி சொன்னோம். அவர் காதுல வீழ போல இருக்கு. அவருமே அந்த யானையை கவனிக்கல. அவரு நேரா போயிட்டே இருந்துட்டாரு. போட்டோ எடுத்துட்டியா? நாங்க போனது ரொம்ப காலையில இல்லைனாலும் அந்த டைம்ல நமக்கு ஒரு நிசப்தம், அந்த காட்டோட சத்தம் எல்லாமே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துச்சு. மெல்ல மெல்ல நாங்க ஏதாச்சும் எங்களால பார்க்க முடியுதாங்கிறது பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். பாருங்க சொல்லணும். என்னடா பண்ற? என்னடா பண்ற? அங்கதான் இருக்கோம். என் பையன் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் ஒரு ஓபன் ஜீப் சஃபாரி மாதிரி வராரு. ஷேரிங்ல வந்தவங்க அவங்கள ஒருத்தரோட மடியில தான் இவர் போய் உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பைனாகுலர் வச்சு தான் பார்த்துட்டு இருந்தான். அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணான். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது. மேலும் இவர் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்துட்டே ரசிச்சுட்டு நாங்களுமே சஃபாரியை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். கண்ண மூடி பார்க்க கூடாதுரா, 2 கண்ணி திறந்தே பாடுறா. போயிட்டே இருக்கும்போது ஒரு காட்டு பண்ணி கூட்டத்தை பார்த்தோம். அதோ இருக்குங்க பாரு. திடீர்னு கூட வந்தவர் யானை இருக்குன்னு அப்பதான் ஸ்பாட் பண்றாரு. பார்த்தா தூரத்துல ஒரு காட்டு யானைங்க. அதை ஸ்பாட் பண்ண உடனே நின்னுட்டோம். சஃபாரி வெஹிக்கிள் ஆக்சுவலா பன்னி கூட்டம் வரப்போதான் அவர் நிறுத்தினாரு. ஆனா அங்க யானை இருந்ததை நாங்களே ஸ்பாட் பண்ணிட்டு பாத்துட்டு இருந்தோம். அவரே நிறுத்தல பாரு, நிறுத்திட்டாரு பாரு. வைல்ட் பாரு பாக்க. யானை 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 இங்க 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 இங்க. ஆ யானை இங்க பையா. சூப்பர். கட்டாதீங்க போய் ஓட்ற போது. கத்தாதீங்க யாரும். நாளை எவ்வளவு மாப்ள ஒரு மாப்ள வணக்கம் மாப்ள யானை. பக்கத்துல தண்ணி இருக்கு, வாட்டர் போகுது. ஓடி வரும் அப்புறம். சூப்பர் சூப்பர். வைல்ட் எலிஃபண்ட் பாத்துட்டா சரிகமன். சூப்பர். என்ன பண்ணுவீங்க சார்? சிங்கிளா இருக்குப்பா. இல்ல இது லேடி, பொண்ணு பொண்ணு டஸ்க் இல்ல. ஏதோ சவுண்ட் கேக்குது. அது பஸ் ஃபோன். பையன் சின்ன பையன் நடந்தாராம். ஒரு ஃபேமிலி வராங்க. ஃபேமிலி வராங்க அசால்ட்டா. அவங்க இங்க இருக்கிறவங்களா? கீழ நிறைய ஊரு வந்தது பாரு. இங்கதான் எலிஃபண்ட் பார்த்தோம், அதுக்குள்ள ஃபேமிலி. இருக்கு. அந்த சாப்பிட்டு தூண்டிடா. குட்டி இல்ல, ஒண்ணுதான் இருக்கு. சிங்கிள் தான் இருக்கு. அது பார்த்தா குட்டி மைதான். ஏய் நீ தூரத்துல இருந்து பாக்குறடா. அது குட்டியா இருக்கு. குட்டியா இருக்கா? நீ பக்கத்துல போய் இருந்தா இவ்வளவுதான் இருப்ப.
அது பக்கத்துல ஜெயிச்சுக்க நீதான் குட்டியா இருக்க. போயிட்டு வாயா. இந்த பக்கம் இப்பதான் காட்டு யானையை பார்த்தோம். நடுவுல பாதையில மக்கள் நடந்து வராங்களேன்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சுது அங்க ஒரு பெரிய கிராமமே இருந்தது. புதுசா நிறைய வீடுங்களுமே கட்டிட்டு இருந்தாங்க. இது ரெசார்ட்டா என்ன ஏதுன்னு எங்களுக்கே குழப்பம் இருந்தது. அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துது இதுதான் கோழி கமுதி யானைகள் முகாம் அப்படின்ட்டு. அந்த இடத்தோட ஜீப் சஃபாரி யூ டர்ன் அடிச்சுட்டு ரிட்டர்ன் போச்சு வேற ஒரு வழியா. இதுதான் பாய் எலிஃபென்ட். டஸ்க் இருக்கு பாரு. ஆமா அது மேட் இன் ஜெர்மனி. பார்த்ததே இல்ல ஊர்ல. இல்ல இது வந்துட்டு கேம்ப் எலிஃபென்ட். மணி கட்டி இருக்கு. ஆமா கேம்ப் எலிஃபென்ட். இப்போதான் நீ தகலைப்பான மாப்ள மணி தெரியாத மாதிரி வீடியோ எடு மாப்ள. அப்ப ஆத்தோரத்துல ஒரு யானை பெருசா நின்னுட்டு இருந்ததுங்க. நாங்க காட்டு யானைன்னு நினைச்சுதான் பாத்துட்டு இருந்தோம். பட் ஆனா அது கழுத்துல மணி இருந்தது. என்ன மணி கட்டி இருக்கு, இது ஏதாவது கும்கியான்னு கேட்கும் போது அப்பதான் அவர் சொல்றாரு இதுதான் கலீம் யானை. இது வரைக்கும் 99 சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் பண்ணிருக்கு, கும்கி ஆபரேஷன் அப்படின்னு அவர் சொன்னாரு. கலீமுங்கிற யானை டாப் ஸ்லிப்ல ரொம்ப ஃபேமஸ். அந்த யானைய ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் பாக்குறோம். என்ன ஒரு ஜெய்ஜாண்டிக் சைஸுங்க. பார்க்கும் போது அவ்வளவு பிரம்மாண்டமா தெரிஞ்சது. நாங்க கேம்ப் ரோட்ல இந்த பக்கம் சுத்தி அந்த பக்கம் வந்தப்பவுமே எங்க கண்ணுல பட்டுட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் அதை நின்னு பார்த்து ரசிச்சுட்டு திரும்பி நாங்க கிளம்பிட்டோம். வயசாயிடுச்சு 63 வயசு. இது எவ்வளவு ஆச்சு யானைக்கு? எவ்வளவு ஆச்சு? அது வயசாச்சா? நீ பாத்தில இந்த இடத்துல ஏதோ இருக்கு அப்படின்ட்டு ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு போனவங்க பார்த்ததா நிறுத்துறதுக்காக சொன்னாங்க. நாங்களும் ரொம்ப நேரமா நின்னு பார்த்தோம். என்ன இருக்குங்கிறது எக்ஸாக்டா தெரியல. இப்ப இப்பயுமே தெரியல. அது இன்னும் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். வால் தான் தெரியுது. அதுவா எங்க பார்த்தேன் எனக்கே தெரியல. ஒரு டைம் ஆரஞ்சா ஏதோ இருந்தா போல இருந்தது. அதே வேற கலர்லயும் இருந்தா போலலாம் தெரிஞ்சுது. நாங்க ஏதோ புலியோ ஏதோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். அங்க என்ன இருந்ததுன்னு எக்ஸாக்டா தெரியல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஏன்னா அனிமல்ஸ் இருந்தா தான் நிறுத்துவாங்க, இல்லைன்னா நிறுத்த மாட்டாங்க. நாங்களும் கேட்குறோம், ஃப்ரண்ட்ல இருக்கவங்க கிட்ட கேட்குறோம். நாங்க பேசுறது அவங்களுக்கு சரியா கேட்கல, அவங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல. ஏதோ இருக்குன்னு குத்தி மதிப்பா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சஃபாரி முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான் வெளியில கேட்டோம். புலி இருந்த மாதிரி இருந்தது, அதனால நிறுத்தி பார்த்தோங்க, அங்க காட்டணும். ஆனா அங்க இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. என்னடா இது, பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுச்சு மைண்ட்ல. புலி பார்க்கவே இல்லையேங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. அவங்க அப்படி சொன்ன பிறகு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. பார்த்து இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மேலோங்கி நின்னுச்சு. எக்கச்சக்கமா மான் கூட்டங்களை பார்த்தோம். புள்ளி மான் கூட்டங்களை, மானெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போற அளவுக்கு ஏகப்பட்ட மான் கூட்டங்களை பார்த்தோங்க. குட்டி மாதிரி இது உண்மையிலேயே ரொம்ப பெஸ்டான சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருந்தது. நான் முதுமலை சஃபாரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி போயிருப்பேங்க. 2 டைம் நான் பெருசாக அனிமல் சைட்டிங் எதுவும் பார்க்கல. ஒரு டைம் எங்கள் சஃபாரி வண்டி எதிர்க்கே புலி ஓடிடுச்சு. நான் லாஸ்ட் சீட்டில் இருந்ததுனால என்னால் பார்க்க முடியல. பட் டாப் ஸ்லிப்லேயாவது அட்லீஸ்ட் ஒரு டைகர் சைட்டிங் நம்ம கிடைக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வரும்போது ஒரு சின்ன ஏமாற்றத்தோட தான் வந்தோம். பட் இருந்தாலுமே நிறைய வைல்ட் எலிஃபண்ட் சைட்டிங்கை பார்த்தோம், நிறைய மான்களை பார்த்தோம், மயில்களை பார்த்தோம், காட்டுப்பன்றிகளை பார்த்தோம். இவ்வளவும் சஃபாரிக்குள்ள தான் பார்த்தோம். இது உண்மையிலேயே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுங்க. ஏன்னா ஓப்பன் ஜீப் சஃபாரி நான் ரொம்ப லிமிட்டடா தான் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி கவியில போயிருக்கேன், தேக்கடியில போயிருக்கேன். அதோட ஓப்பன் ஜீப் இப்பதான் நான் போறேன். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுங்க. ஒருத்தருக்கு 400ங்கிற அமௌண்ட்டுக்கு இது எனக்கு கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேங்க. உங்களுக்குமே சஃபாரி வேன் அவைலபிலிட்டி இல்லைன்னா நீங்க ஷேரிங் பேசிஸ்ல சஃபாரி ஜீப்பை கூட எடுத்துட்டு போகலாம். கண்டிப்பா ஒர்த்தா தான் இருக்கு. இந்த பாதை லாஸ்டா நம்மளை கூட்டி வந்து பரம்பிக்குளம் ரோட்ல சேர்த்துடுச்சிங்க. அப்பதான் வழியில டாப் ஸ்லிப்ல இருக்க நிறைய அகாமடேஷனை நம்ம பார்க்க முடிஞ்சுது. டாப் ஸ்லிப்ல ஸ்கூலுமே இருக்குங்க. இந்த ஸ்கூலெல்லாம் தாண்டி போறோம். எலிஃபண்ட் சஃபாரி ஸ்பாட்டுமே வந்தது. பட் சஃபாரி இப்போலாம் நடத்துறது இல்லைன்னு சொன்னாங்க. அங்கிருந்து நாம ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் டாப் ஸ்லிப்கா போயிட்டே இருந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் சஃபாரியை கழிச்சு நாம டாப் ஸ்லிப் சஃபாரி சென்டரை அகைன் வந்து ரீச் ஆயிட்டோங்க. எங்க வந்திருக்கீங்க? எந்த காட்டுக்கு?
புலி கத்துக்கு சத்தமா பேசணும். புலி கத்துக்கு புலி பாத்தீங்களா? புலி பார்க்கலாம் எப்ப பார்க்க போறோம்? இப்போ பார்க்க போறோமா? ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்கு அஜோ. அந்த மரமா புதிய ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. நம்ம இப்போ தான் டாப் ஸ்லிப் வந்திருக்கோம். சஃபாரி வேனெல்லாம் எஃப்சிக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜீப் சஃபாரி அவைலபிளாக இருக்குது. ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கு ரெண்ட் வந்து 2340. நானும் ஒய்ஃபு பையன் 3 பேர் தான் வந்திருந்தோம். டோட்டலாக கொடுத்து போனோன்னா அவ்வளோ கொடுத்து எடுத்துக்கலாம் ஜீப்பு. பட் ஒரு 4 பேர் கெஸ்ட்டுங்களுமே வந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து எடுத்தாச்சு, ஷேர் பண்ணி போயிட்டோம். ஸோ ஒருத்தருக்கு 400 கூட வரல. ஸோ அடுத்தது பரம்பிக்குளம் போகிறோம். அடுத்து நாங்க போன இடம் பரம்பிக்குளம். அங்க நாம ஓன் வெஹிக்கிள்லயே சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். பேம்பு ராஃப்டிங் பண்ணோம். உண்மையிலே சொன்னா ஏகப்பட்ட அனிமல் சைட்டிங்ஸ் கிடைச்சதுங்க. இது எல்லாமே அடுத்த வீடியோல வரும். இது ஒன் ஆஃப் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவுமே ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது போல நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கு. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துட்டு இருக்க இந்த ஆதரவை கண்டினியூஸாக கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from Algorithm Explore. Thank you.